வணக்கம் சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூணு ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம். இந்த 3 ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் நான் என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் கூடை. இந்த பூசணிக்காய் கூடை வந்து 2 ரோல் பூசணிக்காய் கூடை. இது வந்து நான் டார்க் ஆரஞ்சும் டார்க் க்ரீன் 2 கலரும் யூஸ் பண்ணி நான் அந்த பூசணிக்காய் கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். உள்ள அடி போட்டோனையுமே வந்து குச்சி சொருவிடணும். அப்போ தான் வந்து கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூடைக்கு வந்து 6 அடியில் 18 ஒயர், பேஸ் வந்து 9 போட்டு இந்த கூடையே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து டார்க் க்ரீன் போட்டும் அதுக்கப்புறமால டார்க் ஆரஞ்சு வச்சும் நான் அந்த கூடையை வந்து வளர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமால கடைசியில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிக்கிற டயத்தில் என்ன பண்ணணுன்னா லாஸ்ட்டாக டார்க் க்ரீனை 3 லைன் போட்டு அதை ஒன்று மடக்கி விட்டுருக்கேன். 2 ரோல் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நம்ம பூசணிக்காய் கூட அப்படிங்கிறதுனால ஒன்று டியூப் வச்சு மேக் பண்ணலாம். அப்படி நம்மக்கிட்டே டியூப் கிடைக்கல அப்படின்னா இடையில நான் வந்து அந்த டார்க் க்ரீனை வந்து அட்டாச் பண்ணி அப்படியே அந்த பூசணிக்காய் சைஸில் வர்ற மாதிரி நான் வந்து பின்னிருக்கேன். 18 டார்க் க்ரீன் வந்து இடையில அந்த ஒயர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 2 ரோல் கூட பூஜைக்கு வந்து பூஜை கூடையாக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 2 ரோல் கூடை. எப்பொழுதும் நம்ம பார்க்குற மாதிரி நார்மலாக பேஸ் போட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுற கூடையில் 3க்கு 3 செக்குடு பேட்டர்னில் 6.25 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கணும். 24 ஒயர் கட் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 8 ப்ரௌனு சாண்டல் ப்ரௌன் அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கும் வந்து நான் பேஸ் போட்ட உடனே வந்து குச்சி சொருவிடுவேன். அப்போ தான் வந்து கூட வந்து நல்லாயிருக்கும். 9 தான் நான் வந்து பேஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறமால இதுக்கும் 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 2 ஒயர் ஹேண்டில் தாங்க நாங்கள் சீக்கிரம் போட்டுருவேன். அதனால் நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஹேண்டில் தான் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறமால கைப்பிடி எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒன்று சில பேருக்கு வந்து இந்த முடிச்சு போட தெரியாமல் இந்த சைடு ஒயரை வந்து ஆப்போசிட்டில் வச்சும் திணிச்சு விடலாம். அப்படி எனக்கு அது மாதிரி திணிக்க தெரியலை அப்படின்னா இது மாதிரி வந்து முடிச்சு போட்டு ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணலாம். நடுவில் வந்து நான் அழகாக இருக்கணுங்கிறதுனால ஒரு பர்பிள் கலரை எடுத்து அதுக்கு வந்து பூ டிசைன் கொடுத்துருக்கேன். கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் அந்த கூடை வந்து அழகாகவே தெரியும். இல்லைன்னா வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த கட்டம்லாம் வந்து கரெக்டாகவே வராது. அதுக்கு அடுத்ததான் நான் வந்து பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் சூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையும் 6.25 அடியில் 24 ஒயர், பேஸ் வந்து 9 தான். இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் 5 லைன் போட்டு அப்புறம் 2 பர்பிள் போட்டிருக்கேன். மறுபடியும் 6 ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அப்புறம் 2 வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர், மறுபடியும் 5 ஒயிட்டு, அந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்ப்ளிட் பண்ணி 3 பர்பிள் லைன் வர மாதிரியும் 3 ஒயிட் லைன் வர மாதிரியும் நான் வந்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து பேஸ் வந்து 9 தான். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு தான் நான் இந்த கூடைக்கு போட்டிருக்கேன். நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏணிப்படி முடிச்சுங்கிறது வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அப்புறமாலாம் நான் ஹேண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி தான் கூடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். யாராவது கூடை போட்டு விற்கிறவங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து யூஸாக இருக்கும். இந்த கலர் சூஸ் பண்ணி கூடை வந்து ட்ரை பண்ணுங்கள், கூடை போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.